Thank you.
குறிப்பிட்ட நேரத்துல என்ன பண்ணும், ஆரம்பத்துல இருந்து வர என்ன பண்ணும், கத்து கொள்ளு. யாரும் சர்ச்சுக்கு போல, நாங்க தூங்குறோம்னா இங்க 8:30 மணிக்குள்ள 9 மணிக்குள்ள என்ன பண்ணுங்க, வந்துருங்க. நாங்க புதுசா வரோமா 10 மணின்னா ஓகே, என்ன பண்ணலாம், வரலாம். அப்புறம் என்ன பண்ண, கரெக்ட் டைமுக்கு வர பார்க்கணும். சரி, இப்போ வந்து ஓவியா அப்பா என்ன பண்ற, உடம்பு சரியில்லாத இருக்கிறாரு. எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாமா? அவங்க அப்பாக்காக ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு அவங்க அப்பா. உங்க அப்பாக்காக என்ன பண்ண போறோம், ஜெபம் பண்ண போறோம். வீட்டுல இருந்தா சரியாயிடுமா? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன்னு போய் சொல்லி அனுப்பலாமா? அனுப்பலாமா? இங்க வந்தாதான் ப்ரேயர் பண்ணாதான் இயேசு என்ன பண்ணுவார், அற்புதங்களை செய்வார். வீட்டுல இருந்தீங்கன்னு சரியாயிடுமா? ஜெபம் பண்ணீங்களா உங்க அப்பாக்காக? யாராவது அப்பா நீ பண்ண, உங்க அப்பா உங்களுக்கு அப்பா தேவையா, அம்மா பண்ண போகுமா? சரி, ஜெபம் பண்ணலாமா? ஒரு அப்பாக்காக என்ன பண்ண போறோம், நம்ம அப்பா உடம்பு சரியில்லாத இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி ஜெபம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி என்ன பண்ணுவோம், ஒரு அப்பாக்காக என்ன பண்ண போறோம், ஜெபம் பண்ண. எல்லாரும் கண்ணு வாங்க, எல்லாரும் பேசக்கூடாது, எல்லாரும் கண்ணு மூடணும், எல்லாரும் கண்ணு மூடணும். சூத்திரங்க தாவே சோதரிக்கிறாச்சா அருமை சகோதரனை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புனாவே அண்டவரே, அந்தமாய் தேவ ஜீவனை கொடுப்பீராக. அண்டவரே, அந்த பிள்ளைகள் அண்டவரே சபைக்கு வருவதும் கர்த்தரை தேடுவதும் ஒரு நாள் அந்த மகன் தடை பண்ணுவதில்லை சுவாமி. அண்டவரே, இந்த பிள்ளைகள் நிமித்தமாய் தேவன் அங்கே பெரிய காரியங்களை செய்கிறார். அவர் பலவீனத்துல அவருடைய பலன் இருக்கட்டும். அவருக்கு இருக்கிற எல்லா கெட்ட பழக்கத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்திலே அதமாக்கி போடுகிறோம் ஐயா. அண்டவரே, மகனுக்குள்ள இந்த கல்வார் ரத்தத்தை வாரி தெளிக்கிற கெட்ட பழக்கத்தின் நிமித்தமாய் அண்டவரே அவர் வேதனையும் அண்டவரே அவர் வலியும் அதிகமாய் இருக்குது சுவாமி. அவர் பலவீனங்களும் அதிகமா இருக்குதுராச்சு. அண்டவரே, ஒரு விஷயம் இந்த பிள்ளைகள் நிமித்தமாய் மகனுக்கு வாய்ப்பு கொடுப்பீராக. மகன் மீது உங்களை கல்வார் ரத்தத்தை வாரி தெளிக்கும். எல்லா கெட்ட பழக்கத்தின் ஆவிகளும் வெளியேறட்டும் சுவாமி. அவர் பலவீனத்திலே உங்கள் பலன் பூரணமாய் இருக்கட்டும். இயேசுவின் ரத்தத்தை வாரி தெளிக்கிறார். நீர் அவர் பரிகாரி கர்த்தராய் இறங்குகிறார். பிள்ளைகளுக்காக ஆண்டவரே பெரிய அற்புதங்களை அதிசயங்கள் செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இருந்துச்சா இல்லையா? இல்ல. சரி, சண்டே கிளாஸ் திருந்து இருந்துச்சு அப்படின்னு சொன்ன கை தூக்கும். என்ன பார்த்தா கை தூக்க கூடாது, தப்பும் கை வைக்கிறது. போன வாரம் சண்டே கிளாஸ் இருந்துச்சா? நீங்க வரல, வராத கொடுத்துருங்க. வந்தவங்க மட்டை பண்ணி சண்டே கேள்விக்கு பதில் சொல்லுங்க. போன வாரம் என்ன பண்ணோம் நம்ம சண்டே கிளாஸ்ல? கேம் விளாடணும். அப்புறம் கதையா வசனமா? போன வாரம் கதை நடத்தணுமா? இல்ல, வசனம் நடத்தணும். என்ன வசனம்? கை தட்டுங்க. எல்லாரும் கேட்டுச்சா? எல்லாரும் கேட்டுச்சா? சரி, வேற யாரு கேர்ள்ஸ் யாரும் சொல்றீங்களா? என்ன வசனம் சொன்னானே தெரியல. சரி, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். பெருக விதைக்கிறவன் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 9:6. புரிஞ்சுதா? வசனம் புரிஞ்சுதா? சரி, பால் தான் இருக்கலாமா? என்ன பண்ணிருக்கான், நான் வச்சு சொல்லியிருக்கான். சரி, நான் அதுக்கு போன வாரம் ஒன்று சொன்னேன். இனிமேட்டு சிபிஎஃப்ல நடக்கிற ஒவ்வொரு கதையும், அதாவது ஒவ்வொரு டீச்சர் வந்து ஒரு கிளாஸ்ல கதை நடத்துனாங்க. அந்த கதையை நான் உங்களுக்கு சண்டே கிளாஸ்ல சொல்லி தர போறேன்னு சொன்னேன். அப்படி நான் போன வாரம் ஃபர்ஸ்ட் நாள் என்ன கதை சொன்னேன்? சரி, காயின் ஆபேலை பற்றி சொன்னேன். காயின் ஆபேல் யாரு? 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. காயின் யாரு? அண்ணன். என்ன வேலை செய்யறாரு? ஃபார்மர். கை தட்டுங்க. ஃபார்மர். ஃபார்மர் என்னது? காய்கறி. ஆபேல் ஓகே, ஆடு மேய்க்கிறோம். அந்த கதை ஃபுல்லா புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அந்த கதையில என்ன கத்துக்கிறீங்க நீங்க?
பாய்ஸ் ஒருத்தர் கேர்ள்ஸ் ஒருத்தர் நல்லதா இருக்கு கரெக்டாக வச்சிரு. ஓகே பொறாமப்படக்கூடாது. ஏன்னா தாய் வந்து அவங்க தம்பி மேல பொறாமப்பட்டார். இன்னொன்று நான் ரொம்ப முக்கியமாக சொன்னேன், மனப்பூர்வமாக கொடுக்கணும் ஏசப்பா கிட்ட. ஏதோ ஏன்னா தொழில் கொடுக்கக்கூடாது. ஏசப்பா உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக கொடுத்தா ஏசப்பா வெட்டனா நமக்கு தருவாரு. ஓகேவா? சரி, இந்த வாரம் கதை நடத்தலாமா கேம்? நான் சொல்ல தரேன் கேளுங்க. இந்த வாரம் கதை நடத்தலாம். ஓகேவா? கடை தனி புரியா? கடும் புயலினிலே கடை தலைவினரே புயல்னா என்னது? சூறாவளி. என்ன நடக்கும் அதுல? புயல் நல்லதா? சரி, ஏன்னா என்ன பண்ணு நம்ம நிறைய தப்புலாம் இதாகுது, நம்ம நிறைய காயம் ஏற்படுது புயல் அப்போ. ஆனால் முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஜாலியாக இருக்கும், லீவ் கிடைக்கும் ஸ்கூல் டைமில். அதனால புயல் நிறைய பேர் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து புயல் வந்து ரொம்ப பயங்கரமான புயல். ஓகேவா? சரி, எல்லாம் கவனிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா கடைசியில் நான் கேள்வி கேட்பேன். ஓகேவா? சரி, ஏசப்பாவை யாருக்கெல்லாம் தெரியும்? ஏசப்பா நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றேன். கேட்குது. சரி, யாரும் கேட்குறேன். யாரும் கேட்கலாம். சரி, பொதுவாக கேட்குறீங்க, ஏசப்பா என்ன வேலை செஞ்சார் சொல்லுங்க. சுவிசேஷம் யாரை பத்தி? ஏசப்பா சுவிசேஷம் சொன்னாரு. யாரை பத்தி சொன்னாரு? அவர் தான் யாரு? அவர் யாரு? ஜீசஸ். ஜீசஸ் தமிழ் என்னது? ஜீசஸ்னா இயேசு. சரி, கர்த்தர் குறித்து ஏசப்பா என்ன பண்ணாரு? சுவிசேஷம் சொன்னாரு எல்லாருக்கும். அதாவது சுவிசேஷம்னா இப்போ சர்ச்சுக்கு போறீங்க, பாஸ்டர் எப்படி உங்களுக்கு சொல்றாரு ஏசப்பா எப்படி பண்ணாரு அப்படின்னு. அதே மாதிரி ஏசப்பா வந்து பிதாவை குறித்து எல்லாருக்கிட்டையும் சொன்னாரு. எல்லாருக்கிட்ட ஜனங்கிட்ட. அப்படி அவரு நிறைய ஜனங்கிட்ட சொல்றாரு. எங்க சொல்றாருன்னா ஒரு மலையில. எங்க சொல்றாரு? மலை. மலைனா இந்த மலை இல்ல, இந்த மலை. ஓகேவா? மவுண்டெயின். அந்த மலையில ஏசப்பா என்ன பண்றாரு? சுவிசேஷம் சொல்றாரு ஜனங்களுக்கு. சொல்லி முடிச்சு இப்போ ஒரே இடத்துல சுவிசேஷம் சொன்னா கேட்பாங்கல்ல எல்லாரும், வேற இடத்துக்கு போனால. இப்போ உங்களுக்கு மட்டும் சொன்னா பத்தாது, மற்றவங்களுக்கும் சொன்னால. அதனால என்ன பண்ண ஏசப்பா மலையிலேருந்து வந்து கடல் வழியா போற. அப்போ வந்து ட்ரெயின் இல்லை, பஸ் இல்லை, ஏரோப்ளைன் இல்லை. என்ன பண்ண முடியும்? படகு வழியா தான் போக முடியும். படகுல யாரெல்லாம் போயிருக்கீங்க? படகு நான் பார்த்துருக்கேன், ஜாலியாக இருக்கும் படகு அப்படின்னு சொல்றவங்க பார்த்துருக்கீங்க. எப்படி இருக்கும் படகு? அதே மெல்லமா ஆடி ஆடி போகல. அதே மாதிரி ஏசப்பா என்ன பண்ணாரு? படகுல இப்ப ஏறாரு. சரி, ஏசப்பா என்ன பண்றாரு? இப்போ படகுல ஏறாரு. ஏசப்பா கூட இப்ப 12 பேர் இருப்பாங்க. அந்த 12 பேர் யாரு? சீஷர்கள். யாரு? அந்த 12 பேர் பேரா அடுத்த வாரம் எனக்கு சொல்றீங்களா யாராவது? அந்த 12 பேர் பேரையும் அடுத்த வாரம், இப்ப வேணாம், அடுத்த வாரம் எல்லாரும் படி சொல்லணும். ஓகேவா? சொன்னீங்கன்னா உங்களுக்கு தனியா ஒரு கிஃப்ட். ஓகேவா? பண்ணலாமா? இந்த மாதிரி ஏசப்பா கூட இப்ப யார் யார் போறா? 12 சீஷர்கள். 12 சீஷர்கள் எதுல போறாங்க? கப்பல்ல. இப்ப ஏசப்பா வந்து சுவிசேஷம் சொல்லிட்டு மலையில இறங்கி ரொம்ப டயர்டா வராரு. டயர்டா வந்ததுல என்ன பண்றாரு? ஏசப்பா படகுல போய் தூங்கிட்டாரு. என்ன பண்றாரு? படகுல போயிட்டு தூங்கிட்டாரு. 12 சீஷர்கள் என்ன பண்றாங்க? இப்போ படகு வந்து வெள்ளமா வேற தேசத்துக்கு போறதுக்கு கடல் வழியா போறாங்க. திடீர்னு பார்த்தா கடல்ல பயங்கரமான புயல், இடி, சூறாவளி, ஏதோ வருது. படகு ஆடுது. இப்ப நீங்க ஜாலியா போயிட்டே இருக்கீங்க படகுல, சூறாவெல்லாம் வந்தா என்ன ஆகும்? கவுந்தர் போயிட வேண்டாம். அந்த மாதிரி என்ன ஆகுது? இப்போ புயல் பயங்கரமா வருது. ஏசப்பா என்ன பண்ணுகிறாரு? பின்னாடி தூங்கினுகிறாரு. பயப்படுறாங்க. ஐயோ ஏஞ்சிடுங்க, நம்ம சாவ போறோம் அப்படின்னு கத்துறாங்க. என்னன்னு கத்துறாங்க? சாவ போறோம். ஏன்னா உயிர் பலி இருப்பாங்க எல்லாருக்கும், இருப்பாங்க. அந்த மாதிரி சீஷர்கள்லாம் ஏசப்பா எழுப்புறாங்க. ஏசப்பா ஒன்னே ஏஞ்சி
அற்ப விசுவாசிகளே, என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஏன் பயப்படுகிறீர்கள்? என்ன சொன்னாரு ஏசப்பா? அப்படின்னு சொல்லி ஏசப்பா என்ன பண்ணாரு? உடனே கையை மேல தூக்கி அந்த புயலையும் கடலையும் அடைத்தினாரு. அடைத்துனாலே தெரியுமா? நில்லு அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நில்லு அப்படின்னு சொன்னோடனே கொந்தளிச்சிருந்த அந்த கடலே நின்றுச்சு. என்னாச்சு? என்னாச்சு? கடலை இயேசுப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படிது. அதுவும் இல்லாம இயேசுப்பால செய்ய முடியாத காரியம் ஒன்னையும் கிடையாது. சீஷர்கள் என்ன பண்ணாங்க? இயேசுப்பாட்ட பயந்து கேட்டாங்க, ஐயரே நாங்க சாவு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? இயேசுப்பாவை எழுப்பி கேட்டாங்க. இயேசுப்பா என்ன சொன்னாரு? அதுக்கு அன்பை அற்ப என்ன சொன்னாரு? ஏன் பயப்படுறீங்க? உடனே இயேசுப்பா என்ன பண்ணாரு? கையை தூக்கி கடலையும் அந்த புயலையும் காற்றையும் அடைப்பினாரு. உடனே அந்த கடல் என்னாச்சு? இதுல என்ன தெரிஞ்சு உங்களுக்கு? இயேசுப்பால எல்லாமே செய்ய முடியும். ஆனா எப்போ நீங்க அவர்கிட்ட கேட்கணும். ஓகேவா? விசுவாசம். அவங்க சீஷர்கள் என்ன பண்ணாங்க? விசுவாசம் இல்லாம பயந்தாங்க. அதனால என்னாச்சு? இயேசுப்பா தான் அவங்க திட்டினாங்க. அந்த மாதிரி திட்டணுமா அவங்க? இயேசுப்பா பயந்தக்கார வயலே அப்படின்னு திட்டணுமா? திட்டனால அதுக்கு என்ன பண்ண? இயேசுப்பாட்ட விசுவாசமா கேளுங்க. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்னே இல்லை. இப்ப நாளைக்கு எனக்கு எக்ஸாம்ல இருந்து போய் மார்க் வேணும் சபா அப்படின்னு நீங்க அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அவர்கிட்ட கேளுங்க. அவர் என்ன பண்ணுவாரு? எல்லாமே செய்வாரு. நாளைக்கு எனக்கு ஒரு சைக்கிள் வேணும் அப்பயும் கேளுங்க. இயேசுப்பால எல்லாமே தர முடியும். அவர் எல்லாமே கொடுப்பாரு. ஆனா என்ன பண்ண? நீங்க அதுக்கு கீழ்ப்படியணும். அவர் விசுவாசிக்கணும். ஓகேவா? சரி, இப்ப கேள்வி கேட்கலாமா? யாரும் நானும் தான் கூப்பிட்டு கேட்பேன். யாரும் கத்தக்கூடாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நிதிஷ் கதை தலைப்பினது. கடும் புயல், காடு புயல். கை தட்டுங்க. இப்ப கோச் வந்து சாரல் ஏசப்பா சுவிசேஷம் சொன்னாங்க. கடல்ல ஃபர்ஸ்ட் எங்க இருந்தாரு ஏசப்பா? கடல் போறதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? மலையில வந்து இந்த மலை அந்த மலை ஞாபகம் சொன்னாங்க. மலையில இருந்து தான் பண்ண ஏசப்பா சொன்னாங்க. சரி சார் கை தட்டுங்க. சரி திரும்பி பாய்ச்சிக்கிட்ட என்ன பார்த்து என்ன கேக்குதாவா? ஏசப்பா கூட மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? அந்த 12 பேர் யாரு? கேட்டுடுங்க. டீச்சர். ஓகே, இப்போ திரும்பி வயசு ரொம்ப ஈஸியாக இங்கே தான் கேட்குங்க. ஓகேவா? ஏசப்பா மலையில யாருக்கு சொல்லி கேட்க ஈஸியாக கேட்குறா? எல்லாருக்கும் ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லியிருந்தாரு. ஓகே, ஏஞ்சல் ஏஞ்சல் பாட்டில் ஏஞ்சல் ஏஞ்சல்
மலையிலேருந்து இறங்கினார் இயேசுப்பா. இறங்கி கடல்ல எதுல போனார்? இப்போ புதுசா வந்தவங்க 2 பேரும் கேட்கலாம். ஆகாஷா? சரி, ஏசப்பா இப்போ கப்பல்ல போறாரு. ஏசப்பா கப்பல்ல ஏறணும்னு என்ன பண்ணாரு? ஏசப்பா இப்போ கப்பல் ஏற்ற புயல் உள்ள போல, இன்னும் கரையில் நிற்கிது கப்பல். கப்பல்ல ஏறாரு. ஏறி என்ன பண்ணாரு? ஏசப்பா அவர் தூங்கினோடனே என்ன வந்துச்சு? புயல். ஓகே, சரி அக்கா வந்து டேடி புயல் வருது. இப்போ பயங்கரமா ஆத்தடிக்குது, மின்னல் வருது, கடல் ஆடுது. சீஷர்கள் ஏசப்பாவை எப்படி கூப்பிட்டு இருக்கிறாங்க? ஏசப்பா ஏஞ்சோனே சீஷர்கள் என்ன சொல்லிட்டாரு? யாருங்களோட ஏசப்பா என்னன்னு சொல்லி தெரிஞ்ச சரி, என்ன சொல்லி திட்டினாரு? என்ன பண்ண முடியும்? எல்லாமே செய்ய முடியும். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? கை தட்டுங்க. அவர்கிட்ட சொன்னீங்கன்னா சரி, இந்த கதை புரிஞ்சுதா? அடுத்த வாரம் சரி கேம் வைக்கலாம். ஓகேவா? அடுத்த வாரம் கேம் வைக்கலாம். ஆனா இதோட இன்னும் எக்ஸ்ட்ரா பசங்க வந்தீங்கன்னா பெரிய கேம் வைக்கலாம். ஓகேவா? ஓகேவா? சரி, வசனம் போயிடலாமா? சரி, 3 வாரத்துல. ஏன்னா இது என்ன கிளாஸ்? இது பிகினர் கிளாஸ் உடைய வசனம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிகினர் கிளாஸ் முடிச்சிருவேன், அப்புறம் பிரைமரி கிளாஸ், ஜூனியர் அப்படியே போகும். ஓகேவா? அதனால இன்னைக்கு சின்ன வசனம் தான். எல்லாரும் கவனிங்க, எல்லாரையும் கேட்பேன். குட்டி வசனம் தான். தேவனாலே எல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும், எனக்கு தெரியாது. அதனால புதுசா அந்த பசங்க தெரியாது. அதனால ப்ளீஸ், ஓகேவா? தேவனாலே எல்லாம் கூடும். தேவனாலே எல்லாம் கூடும். மத்தேயு 19:20. மத்தேயு 19:20. சாரி பண்ணி தெரியல. 26. மத்தேயு 19:26. ரொம்ப ஈஸியான வசனம்டா. 3 வார்த்தை எல்லாரும் சொல்லணும். 3 வார்த்தை. சரி, ஓகே ஓகே, இருங்க. மொத்தமா கேளுங்க. ஒரு பாயிண்ட் இதுவும் கேம் மாதிரி வச்சு வசனம் கத்துக்கலாம். ஓகேவா? 3, அதாவது பாய்ஸ் வந்து 3 பேரு, கேர்ள்ஸ் 3 பேரு. நான் கூப்பிடுற அந்த 3 பேரு கரெக்டா வசனம் சொல்லிட்டாங்கன்னா ஆளுக்கு ஒரு பாயிண்ட். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் பாய்ஸ். சரி, இந்த மாதிரி சொல்லலாம். பேரு தான் பேரு. கிஷோர். கிஷோர் பேரு. சரி, எல்லாரும் பாருங்க. கிஷோர். தேவனாலே எல்லாம் கூடும். மத்தேயு 19:26. ஆகாஷ் கரெக்டா? ஆகாஷ்
தேவனாலே எல்லாம் கூடும். மத்தேயு 19:26. வெரி குட் வெரி குட். வாய்ஸ் பத்தல பாயிண்ட். 2 பாயிண்ட். 2 நிமிஷம். தேவனாலே எல்லாம் கூடும். மத்தேயு 19:26. வெரி குட். எல்லாம் கூடும். மத்தேயு 19:26. சரி. இப்போ பாய்ஸ்க்கு 3 பாயிண்ட் வந்துச்சு. கேர்ள்ஸ் ஏதா ஏதா 3 பாயிண்ட் ஓகேவா? இப்போ கேர்ள்ஸ் அதே மாதிரி 3 பேர் கூட்டுவேன். கைக்கு முன்ன கூட்டவே மாட்டேன். சோ ஆமா. அதே மாதிரி இப்போ கேர்ள்ஸ் 3 பேர் எடுத்துவேன். 3 பேரை சொல்லிட்டீங்கன்னா கேம் டிரா ஆயிடும். ஓகேவா? இன்னொரு புது கேம் எடுப்போம். சரி. ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் சொல்லிட்டு ஆசிரியர். தேவனாலே எல்லாம் கூடும். மத்தேயு 19:26. தேவனாலே எல்லாம் கூடும். மத்தேயு 19:26. கை தட்டுங்க சாருக்கு. நான் கை தட்டா சொல்ல மாட்டேன். கையை தூக்காதீங்கன்னா கூப்பிடுவாங்க. ஏந்திரு ஏந்திரு ஏந்திரு. தேவனாலே எல்லாம் கூடும். சொல்லு. சொல்லு. தேவனாலே எல்லாம் எல்லாம் கூடும். மத்தேயு 19:26. சரி லாஸ்ட் ஒரு கேம் வசனம் வச்சு உங்களை கேமிக்கிறேன். அடுத்த வாரம் சொல்லிடுங்க முடியாது. ஓகேவா? அதாவது இவங்க இப்போ தேவனாலே சொன்னாங்கன்னா அதுக்கு அடுத்த வார்த்தை நீங்க சொல்லணும். ஓகேவா? எல்லாமே சொன்னா அதிகாரமும் சேர்த்து. இப்போ 19 சொன்னா 26 சொல்லணும். 26 சொன்னா திரும்பி தேவனாலே தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? ஆனால் சின்ன கேட்டா யார் அவுட் ஆகிறீங்களோ அதுதான் ஜெயிக்கிறவங்க இல்லை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேர்ள்ஸ் ஜெய் கூடும். நான் கூடும் சொல்லணும். மத்தேயு 26. மத்தேயு 26 கூடும். 19 19 தேவனாலே மத்தேயு. சரி எல்லாரும் ஒரு வாட்டி சொல்லலாமா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். கை தட்டுங்க எல்லாரும் உங்களுக்கு. சரி அடுத்த வாரம் நான் இதே மாதிரி கேட்பேன். 3 பேர் யார் அதிகாரத்தோட கரெக்டாக சொல்றீங்களோ அந்த டீம் வின்னு. ஓகேவா? சரி வசனம் புரிஞ்சுதா உங்களுக்கு? பாதுகாத்து கொள்ளுங்க. அப்ப நீங்க அவங்களோட கூட போகும்போது வரும்போது பாதுகாத்து வழிநடத்த போதுமே இருப்பாங்க. நன்றி தகப்பனே. அவங்க சிறு பிள்ளைகள் மூலமா அவங்க குடும்பத்தை ரட்சிக்கப்படி உதவி செய்யுங்க தகப்பனே. அவங்க குடும்பமா இருந்து பிரகாசிக்க உதவி செய்யுங்க. அப்ப அவங்க குடும்பத்துல ஒவ்வொரு தேவையும் நீங்க சந்திங்க. இதுப்பா நீங்க பொறுப்பெடுத்து வழிநடத்த நேற்று நாட்டுக்குதாவே அவங்க Thank you for watching. God bless you.